செய்படிச்ச பிரகதி ஏனையாக்கள் ஒவ்வொரு ஆளும் செல்லுங்களும் பாவம். உண்மையிலே இது அஹமட், ஷாபி, கனா, நிதிஷா, சரிதா, என்ன அழகு, எத்தனை அழகு தெரியுமா? இது 11 ஆண்டு வர கொஞ்சம் 7 ஆண்டுக்குரியது, இன்னொன்னு 8ஆம் ஆண்டுக்குரியது. கழிவு என்பதால் விளங்குவது யாது? யாராவது இதுக்கு பதில் சொன்னார்கள்? மனித உடலில் தேவையற்ற பகுதிகள். இதுக்கு நீங்க இந்த மாதிரி நம்மளோட விஞ்ஞானம் படிக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு வரை விலங்குனத்தை சொல்லும். உண்மையிலே தேவையற்ற பதார்த்தம் தான். ஆனா நாங்க சொல்லணும், மனிதன்ல உயிர் இந்த சொல்ல பயன்படுத்தலாம். உயிர் இரசாயன தாக்கத்தின் விளைவாக அல்லது வேற என்ன சொல்லுன்னா உயிர் ரசாயன தாக்கம் உங்களுக்கு எழுதுறதா? அனுசேபத்தின் விளைவு. ரைட். அனுசேப செயல்முறையின் பக்க விளைவாக, உயிர் ரசாயன தாக்கத்தின் பக்க விளைவாக அல்லது அனுசேப செயல்முறையின் பக்க விளைவாக உருவாகும் உடலுக்கு தேவையற்ற பதார்த்தம். அது இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க. தேங்கினா உடலுக்கு பிரச்சனை. அப்ப உடம்புல பாக்டீரியாக்கள் உடம்புல இல்ல, பாக்டீரியாக்கள் உடல்ல சேர்ந்துனா அவங்க வேற வேற பிரச்சனைகள் குருதியில கலந்து ஒரு பெரிய ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு பெரிய பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது இருக்கக்கூடாது. கழிவுகள் உடல்ல இருக்கக்கூடாது, தேங்கி நிற்கக்கூடாது. அது உடனே அகற்றப்படும். எனக்கு நான் இன்னும் விஷயத்துக்கு வரல. முதலாவது கழிவுன்னு சொன்னா வரைவிலக்குன்னா அப்படித்தான் எழுதி கொள்ளுங்க. தேவையான உயிர் இரசாயன தாக்கத்தின் விளைவாக சார் எங்களுக்கு 27ஆம் தேதி மாகாணம், 22ஆம் தேதி 27ஆம் தேதி மாகாண மட்டத்துக்குரிய வேலைகள் தான். இப்ப நீங்க பிரகதி இதுல நான் தாரத்து எல்லாத்தையும் எந்த வீடியோ விடாம எல்லாத்தையும் நல்லா செய்து போகணும். 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு புக்கு, சாரி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு புக்கு கம்ப்ளீட்டா பார்க்கணும். நீங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க மாகாண ஃபர்ஸ்ட் அடிப்பீங்க. ஏனையாக்களுக்கு எல்லாருமே 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு புக்குல நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லித்தரல உங்களுக்கு. ஏன்னா புக்கை நீங்க வாசிச்சாலே நீங்க விளங்கிடுங்க. நான் அதை தாண்டி சில நேரங்கள்ல வரக்கூடிய விஷயங்களைத்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிதானே எல்லாரும்? இல்ல எத்தனை பேர் மாகாண மட்டத்துக்கு ரெடியா இருக்கீங்க? பிரகதி உண்டு? ஷாபி கொண்டு? ரைட், ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, கெட் 1 நீங்க இனி வார வருஷம் கெட் 2 மாறிடுறீங்களே. கெட் 2க்குரிய கிளாஸ் நாங்க ஆரம்பத்துல இருந்தே நாங்க அதற்குரிய பயிற்சிகளை வழங்குறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸ்டார்ட் பண்ண போறோம். கெட் 2க்குரிய கெட் 1 கெட் 2. இப்ப நீங்க கெட் 1 7ஆம் ஆண்டுல இருந்து 8ஆம் ஆண்டு போனீங்கன்னா 9ஆம் ஆண்டு ஆக்கள் தான் கெட் 2க்கு ரெடி ஆகணும்னு இல்லை. நீங்க 8ஆம் ஆண்டு படிச்சவங்களே கெட் 2க்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான ஒரு கிளாஸ் இன்ஷால்ல நாங்க விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ரெடி ஆகணுமா? ரைட், ஓகே. உயிர் ரசாயன என்ன எழுதிங்க பிரகதி? அனுசேப செயல்முறையின் பக்க விளைவாக தோன்றும். இப்ப நான் தந்ததுல என்ன தெரியுங்க? நீங்க அந்த அனுசேப செயல்முறையின் பக்க விளைவாக தோன்றும் அதலி. அப்போ உயிர் ரசாயன தாக்கத்தின் விளைவாக உருவாகும் பக்க விளைபொருட்கள் கழிவுகள்ன்றதே எழுதிக்கொள்ளுங்க. 2 எழுதிக்கணும்.
அனுசரப்பட்ட ஏற்பாட்டின் போது உருவாகும் பக்க விளைவுகள் உயிர் ரசாயன தாக்கத்தின் விளைவாக உருவாகின்ற பொருட்கள் கழிவகற்றல் டைம் இதுல தரல கழிவகற்றல் அதே வரைவிலக்கணத்தை எப்படி உயிர் இரசாயன தாக்கத்தின் விளைவாக உருவாகின்ற பக்க விளைபொருட்களை உடலில் இருந்து அகற்றும் செயல்முறை கழிவகற்றல். அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணுமா? சொல்லுங்க ஆபம். மனிதனில் உருவாகும் நைதரசன் கழிவுகள் இரண்டு சொல்லுங்க. பிரகதி நலிஜிங்க. வியர்வை வருமா? மனிதனில் உருவாகும் நைதரசன் கழிவுகள் இரண்டு கேட்டா நல்ல விளைங்க. யூரியா யூரிக் அமிலம். யூரியா யூரிக் அமிலம். யூரியா யூரிக் அமிலம். இதெல்லாம் மறக்கப்படா. இனி மூளையில இதெல்லாம் எடுத்து வைக்கணும். 11ஆம் வியர்வையில கலந்திருக்குதானே சார்? நான் சொல்லுங்க பாருங்க. இதை நான் சொல்லி தரேன். யூரியா யூரிக் அமிலம் ரெண்டு உறுப்பினூடாக வெளியேறும். ஒன்று தோல், இன்னொன்று சிறுநீரகம். தோல்ல வெளியாகிறது வந்து மெயின் இல்ல, மெயின் சிறுநீரகத்துக்கூடாக அகற்றப்படும். சிறுநீரகம் கிட்னின்னு சொல்லுவோம். இந்த கிட்னியினூடாக தான் யூரியா யூரிக் அமிலம் அகற்றப்படும். அதுதான் தோலுக்குள்ளாலே பாரு. ஆனா மெயின் வந்து சிறுநீரகம். அது எப்படி கேள்விப்பாண்டா, மனிதனில் நைதரசன் கழிவகற்றும் பிரதான கழிவகற்றும் உறுப்பு எது? மனிதனில் நைதரசன் கழிவுகளை அகற்றும் பிரதான கழிவகற்றும் உறுப்பு எது? சார் நான் வியர்வையும் சிறுநீரும் போட்டா அது சரி வருமா? இல்ல, நான் எங்களுக்கு அகற்றும் உறுப்புகள் கழிவுகள் ரெண்டு தான் இருக்கு. கழிவு ரெண்டு கேட்டா அது யூரியா யூரிக் அமிலம் தான் வரும். அத கழிவகற்றும் உறுப்பு கேட்டா நீங்க சொன்ன சரி. தோலும் இந்த அதுவும் வியர்வை நூடாக வெளியேற்றப்படுது. ஆனா தோல் தான் உறுப்பு. கழிவகற்றும் உறுப்புகள் தோல், சிறுநீரகம், இன்னொன்னு இருக்கு என்ன? சுவாசப்பை. எஸ், வெரி குட் வெரி குட். சுவாசப்பை. மூன்றும் இந்த யூரியா யூரிக் அமிலம் அந்த கழிவு அகற்றுகின்ற அந்த இடம் எங்க உருவாக்கப்படும்? யாரா சொல்லுங்க. உருவாகும் சிறுநீரகம். வேற யாராவது நல்லா விளங்கி கொடுங்க. ஈரல்ல தான் உருவாகும். நீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க படிக்கிறது 11ஆம் ஆண்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த படிக்கிறீங்க. நீங்க எந்த ஒரு அந்த ஒரு கேள்வியில உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது. நான் உங்களுக்கு இது தொடர்ச்சியாக உங்களுக்குரிய இதை இந்த விஞ்ஞானத்துக்குரிய அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டா போகணும். இன்க்ரீஸ் ஆகணும் அறிவு, நாலேஜ். யாராவது ஒரு கேள்வி கேட்டா செய்ய. இன்னொரு மாகாண மட்டத்துல இன்னொரு போட்டி ஒன்று கோல் பண்ணிச்சா சரியுமா? என்ன போட்டி சார்? சயின்ஸ் குயிஸா சார்? இல்ல சயின்ஸ் குயிஸ் இல்ல, அது இல்ல. இன்னொரு ஒலிம்பியாட். இல்ல சயின்ஸ் ஒலிம்பியாட்ல வானியல் தொடர்பான ஒலிம்பியாட்.
இன்னொரு ஒலிம்பியாட் கேள்வி கோல் பண்ணிச்சாங்க 8-9 மாணவர்களுக்கு. அது உங்களுக்கு வரும் நிறையா 9 மாணவர்களுக்கு. சார் அது பாடசாலை மட்டுமா சேரலாமா இல்லாட்டி பிரைவேட்டா போடுறதா? இல்ல அது ஸ்கூலால செலக்ட் பண்ணா ஜோன்ல செலக்ட் ஆகுனா டிரெக்டா மாகாண மட்டத்துக்கு போடும். நான் பார்த்துட்டு உங்களோட குரூப்ல போடுவேன்னா. ஓகே சார். ஈரல்ல தான் நைதரசன் கழிவு இது உருவாக்கப்படும். இன்னொரு இடத்துல நோட் பண்ணிக்கணும், நைதரசன் கழிவகற்றும் பிரதான கழிவகற்றும் உறுப்பு சிறுநீரகம். நைதரசன் கழிவகற்றும் பிரதான கழிவகற்றும் உறுப்பு சிறுநீரகம். இதெல்லாம் ஓயிலுக்கு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா ஓயிலுக்கு அடிக்கடி இந்த கேள்வி வரும். சார் ஒலிம்பியாட்டுக்கு ஓஎல் பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வியில படிச்சா ஓகேவா சார்? நீங்க அந்த அளவுக்கு இந்த இதா போட ஆனா எப்படி செய்வாங்க, பழைய ஒலிம்பியாட் மாதிரி மாடல் பேப்பர் எடுப்பாங்க. ஓஎல் பாஸ் பேப்பர்ல எங்களுக்கு ஒரு சிலபஸ் அது இருக்குதானே, அதுக்குரிய டீப்பா போங்க. ஆனா ஒலிம்பியாட் பாஸ் பேப்பர் சென்ற வருடம் நான் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் மையமாச்சு தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் தான். சென்ற வருடம் நடைபெற்ற வலய மட்டம், மாகாண மட்டம், அந்த இதை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த இது தான். அடுத்தது நாங்க மலம் ஒரு கழிவா? இல்ல சார், கழிவில்ல. கழிவில்ல. ஏன்? ஏன்டால் நம்ம உணவுதான் சமிபாடு அடைஞ்சு வெளியே வருது. சமிபாடு அடையாத உணவு பதார்த்தம். ஆனா உணவுல இருக்கிற போஷணை கூறு எல்லாம் அகத்துறிஞ்சப்பட்ட மிச்சம் தான். கழிவுக்குரிய வரைவிலக்கணம் என்ன சொன்னோம்? அனுசேப செயற்பாட்டின் போது உருவாகின்ற பக்கவிளை பொறுத்தான கழிவுன்னு சொன்னோம். அதுக்கு வச்சுதான் நீங்க பதில் வெளிவர்றது நம்ம உடம்புல இருந்து வெளியேறது. அதாவது நான் இதை கொஞ்சம் விளம்பரப்படுத்த சொல்லுவேன். இப்போ இந்த கேள்வி இருக்கிறேன், இவர் இருக்கிற இவரை விளம்பரப்படுத்த மனிதன்ல நடைபெறுகின்ற சில அனுசேபத்தை ரெண்டா பிரிக்கணும். யாராவது சொல்லுங்க அப்போ. உட்சேபம், வெளிசேபம், அவசேபம். உட்சேபம், அவசேபம். இப்போ இந்த கலச்சுவாச தாக்கம் இருக்குல்ல, யாராவது சொல்லுமா கலச்சுவாச தாக்கத்தை? குளுக்கோஸ் என்ன செய்யும்? ஆக்சிஜனோட தாக்கம். ஆக்சிஜனால உடைக்கப்படும். குளுக்கோசு ஆக்சிஜனால உடைக்கப்படும். அந்த குளுக்கோசு ஆக்சிஜனால உடைக்கப்படும் போது உங்களுக்கு என்ன வரப்போகுது விளைவு? கார்பனீரொட்சைட்டு பிளஸ் நீர் பிளஸ் சக்தி. நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன் என்ன அறியா, இந்த சக்தி என்ன வடிவில சேமிக்கப்படும்? இந்த சக்தி என்ன வடிவில சேமிக்கப்படும்? ஏடிபி வடிவில சேமிக்கப்படும். இதை நோட் பண்ணிக்கணும். இந்த சக்தி என்ன வடிவில சேமிக்கப்படும்னா ஏடிபி. சார் ஏடிபி என்ற அந்த சக்தியை காவிக்கொள்றது. எஸ், அடினோசின் முப்போசுபேட் சக்தி காவி. இது இவர் தான் காவிட்டு போறாரு, சக்தியை காவிட்டு போவார் ஒரு பொசுபேட்டு வடிவில். அதுதான் சக்தியை ரிலீஸ் ஆகும். இது ஒரு அனுசேப தாக்கம். இதுல உருவாகிற கார்பனீரொட்சைட்டு நீரும் கழிவு. சில நினைக்கிற நீர் கழிவா உடம்புல தேவைப்படுது. ஆனா நீர் ஒரு கழிவுன்ற விஷயத்த விளைவிக்கிறது. கார்பனீரொட்சைட்டும் நீரும் உடல்ல இருந்து அகற்றப்படும். உங்க அகற்றப்படும். ஏன்னா ஒரு கழிவு.
ஆகவே இது ஒரு அனுசேப செயல். சரிதானே? அதே போல ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற ஒட்சிசன் ஒரு கழிவு. அவர் அகற்றப்படணும், எங்க சூழலுக்கு விடுவிக்கப்படணும். அது எங்களுக்கு நன்மை. இரண்டாவது விஷயம். இதே மாதிரி ஈரல்ல சில அனுசேப செயல்முறை உருவாகும். அமைன் அகற்றல். வாழ்வதற்கு தேவையான உணவு மத்த எல்லாம் கழிவுகளா? திருப்பி சொல்லுங்க. நமக்கு வாழ்வதற்கு தேவையானதுல உணவை தவிர மத்த எல்லாம் கழிவுகளா? இல்ல, அதாவது அனுசேப செயல்முறையாக இருந்தா அதுல இருந்து உருவாக்கப்படுற பக்க விளைவு கழிவு.